அப்படியே ஐயப்பா, என் பொண்டாட்டியோட அடி உதையும் தாங்க முடியாமல் அவளுக்கு பயந்துட்டு உன்னை நம்பி நான் மாலையை போட்டேன். இனிமேட்டு அவள் என் மேலே கையை வைக்காத அளவுக்கு நீதான் ஐயப்பா என்னை பார்த்துக்கணும். சாமி என்ன பண்றீங்க? சாமி கும்பிட்டு சாமியே இங்க இருக்கு, அங்க யார பார்த்து கும்பிட்டு இருக்கீங்க? பக்தியில திரும்பிட்டேன்னு நினைக்கிறேன். பசிக்குது, எதாவது கூட சாப்பிட்டு கிளம்புறேன். பசிக்குதா? இன்னைக்கு நீங்க விரதம்? விரதமா? ஆமா. பசிக்குது, என்ன பண்றது? பாலும் பழமும் தான் நீங்க சாப்பிடணும். பாலாச்சும் காய்ச்சி கூட குடிச்சிட்டு கிளம்புறேன். பால் இல்லையே ஆனா வீட்டுல? பால் இல்லையா? மாதேச, பால் வாங்கிட்டோடா. மாதேசம் எல்லாம் சொல்லக்கூடாது, சாமி மாதேசன்னு சொல்லணும். அப்படியா? சாமி மாதேச எங்க போறீங்க? பால் வாங்கிட்டு வர சொல்ல. இனிமேதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு, நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இனிமே நீங்க டெய்லியும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சோப்பு ஷாம்பு எதுவுமே போடாம தலையோட பச்சை தண்ணி எடுத்து ஊத்திட்டு நீங்க கட்டின வேட்டி துண்டு எல்லாத்தையும் அலாசி போட்டுட்டு 6 மணிக்கெல்லாம் நீங்க வீட்டுல விளக்கு பத்த வச்சிடணும். 7 மணிக்கெல்லாம் நீங்க கோயிலுக்கு போயிட்டு 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு 8 மணிக்கெல்லாம் நீங்க வேலைக்கு போயிடணும். வேலைக்கு போற இடத்துல கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது, யாருக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க கூடாது. முக்கியமா வேலை செய்யும்போது ரத்த காயம் ஆகவே கூடாது. சாயந்தரம் 6 மணிக்கு வேலையை விட்டு வந்து தலையோட தண்ணி ஊத்திட்டு விளக்கு பத்த வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இலையில சாப்பாடை போட்டு சாப்பிட்டு தனியா தரையில உன்னோட வேட்டி துண்டை விரிச்சு தூங்கணும். இதெல்லாம் கடைபிடிக்கிறவங்க தான் உண்மையான ஐயப்ப பக்தர். ஐயப்பா, அவகிட்ட தப்பிச்சுட்டேன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனே. சரணம் ஐயப்பா.